இப்போ நல்லூர் சீசன் என்றால் ஒரு விலை இருக்கும், அப்படி நல்லூர் சீசன் இல்லாத நேரத்துக்கு ஒரு விலை இருக்கும். அப்போ அதில் ஒரு ஊஞ்சல் இருக்குது, அந்த பழைய நாச்சார வீடுகளுக்குள்ள ஒரு ஊஞ்சல் இருக்குது. பழைய அமைதியான ஒரு இடமா தான் இருக்குது பார்க்க. எல்லாமே சேர்த்து ஒரு நாளைக்கு மேலே என்ன 15 இல்லாட்டி 17,000. இப்போ இந்த நல்லூருக்கு கிட்டே இருக்கிற தங்குமிடங்கள்ல நான் இப்போ ரக்கா ரோட்டில் நிற்கிறேன். இதில் தெரேசா இன்னென்ற சொல்லி ஒரு இடம் இருக்குது. இந்த பொஸ்கோ ஸ்கூல் கழிஞ்ச உடனே பிரிட்டிஷ் கவுன்சில் இருக்குது தானே, பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அப்போ போய் விலையில் என்ன மாதிரி ரூமுகள் எப்படி இருக்குது, ரூமை காட்டலாம்னு சொன்னால் இப்போ நேற்றைய வீடியோ பார்த்துருப்பீங்க, ரூம் காட்டக்கூடியதாக இருந்தது. அப்போ அது லெங்க்தாக இருந்ததால் அது ஒரு தனி வீடியோவாக போடுவேன். அப்படியே வர்றதுகளை நேரம் அது எவ்வளோ நேரம் வருதுன்றதை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி நான் போட்டு விடுறேன். இப்போ இங்கே போய் நாங்கள் ரூம் ரேட் என்ன மாதிரி, இப்போ நேற்றைய வீடியோவில் கமெண்ட்ஸில் சொல்லி நேற்றையில் அந்த முதலாவது செட் வீடியோவில் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தேன். இந்த இப்போ நல்லூர் சீசன் என்றால் ஒரு விலை இருக்கும், அப்படி நல்லூர் சீசன் இல்லாத நேரத்துக்கு ஒரு விலை இருக்குது. அப்போ அந்த விலைகளையும் விசாரிக்க சொல்லி அப்போ நாங்கள் அதையும் விசாரிக்கிட்டு இப்போ சீசனுக்கு என்ன மாதிரி விலை இருக்குது, அதோட ரூம் அவைலபிளாக இருக்குது, அது முக்கியமான விஷயம். அப்போ அந்த விஷயங்களை எல்லாம் கேட்டு போட்டு வருவோம். இப்படி வீடியோ எடுக்கலாம்டா, ரூமை காட்டலாம்டா, இன்னும் நல்லா இருக்குது. இப்போ தெரேசாயினில் வீடியோ எடுக்க பெர்மிஷன் கேட்டாச்சு. இப்போ ரூம் அவைலபிளாக இருக்குது, உள்ளே போய் பார்ப்பாங்க இப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கே இப்போ என்னென்ன மாதிரி ரூம், டபுள் ரூம் ட்ரிபிள் ரூம் அப்படியே இல்லாட்டி எல்லாம் ஒரே மாதிரி? ஃபேமிலி அப்பார்ட்மெண்ட் அந்த அந்த மாதிரி கொடுக்குறாரு. எல்லாம் ட்ரிபிள் ப்ரோ. இதெல்லாம் ட்ரிபிள். மொத்தம் 3 ரூம் அண்ணா இது, இல்லாட்டி இதுல 3 ரூம், இதுல 3 ரூம். இதே ஏசியும் இருக்கு. எல்லாரும் ஏசி போட்டு எல்லாமே ட்ரிபிள் பெட்ரூம் தான். இது எவ்வளவு இந்த அப்பார்ட்மெண்ட்? 17க்கு கொடுக்கூடாது, 17க்கு ஒரு நாளைக்கு மேலே இருந்தால் 15. ஏசி எல்லாம் சேர்த்து ஏசி போட்டு சமைக்கிற வசதி எல்லாமே சேர்த்து ஒரு நாளைக்கு மேலே இருந்தால் 15 இல்லாட்டி 17,000. க்ளீனாக தான் இருக்குது. அதோட 15 இப்போ ஒரு நாளைக்கு மேலே 15ன்னா பரவாயில்ல. இல்லை இதை தனித்தனி ரூமாகவும் எடுக்கலாம் ஒரு ரெண்டுக்கு தனித்தனியும் கொடுக்கணும் நாங்கள். ஆனால் தனித்தனி அங்கால கொஞ்சம் விலை குறைவாங்க. தனியாக ரூமும் ஒரு போஸ்ட் ரூமும் இருக்கு. என்ன அது பரவாயில்ல. 3,500 3,500 இப்போ அது டபுள் ரூம். டபுள் ரூம். ட்ரிபிள் ரூம் என்ன மாதிரி என்ன? ட்ரிபிள் வந்தா 4,500. ஃபேமிலி ரூம் அதே எல்லாம் கிட்டத்தட்ட விலையில ஓகே. ரூம் பார்க்கலாம். டபுள். இது டபுள் ரூம் என்ன? ஏசியோட 3,500. ஏசி இல்லாட்டி? ஏசி இல்லைன்னா 500 ரூபா. ஓகே. இப்போ நாங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டும் ஒரு டபுள் ரூமும் பார்த்துருக்குறோம். இப்போ விலையெல்லாம் ஓகே தான் இருக்கு. இப்போ நீங்கள் புக் பண்ணுறேன்னு சொன்னால் என்னென்னு புக் பண்ணலாம் வேண்டாம்? ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணியா? ஃபோன் நம்பர்லேயே புக் பண்ணலாம். கூகுளில் பார்த்தா அந்த இதெல்லாம் இருக்குது. இப்போ booking.com இல்லாட்டி ஏர்பிஎன்பி ஆன்லைனில் புக் பண்ணுற மாதிரி எதுலையாவது ரெஜிஸ்டர் பண்ணி இருக்காங்க? கூகுளில் பார்த்தா அந்த இக்மென்ல இருக்கு. இக்மென்ல இது ட்ரிபிள் ரூம்.
இதில் 4 பேர் வாங்கலாம். இது 4500. இது 4500. ஏசி வந்து 5000. ஏசி இருந்தால் 5000. இங்கே இது பொஸ்கோக்கு முன்னுக்கு பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இப்போ நாங்களே இனி அடுத்தடுத்துக்கு நன்றி அண்ணா. இப்போ இதில் உங்களுக்கு டீ மிஷின் ஒன்றும் இருக்குது. இப்போ உங்களுக்கு டீயோ காஃபியோ மசாலா டீயோ எது வேணுமெண்டா 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு போகலாம். அதே மாதிரி இங்கால சோடா தண்ணி அதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு தேவையானது கேட்டு எடுத்துக்கொள்ளலாம். இதான் நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால், இந்த பொஸ்கோ ஸ்கூலுக்கு முன்னால் சோமசுந்தரம் அவென்யூ போகுது தானே, அதுக்குள்ளே ப்ளூ வேல் ஹோட்டல்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அப்போ அதை தான் அதில் இருந்து இங்கால எல்லா இடமும் காட்ட போகிறேன் உங்களுக்கு. இப்போ போயிட்டு நான் உங்களுக்கு ரூம் காட்டலாம்னு சொன்னால் அதை உங்களுக்கு காட்டுறேன். இல்லைன்னு சொன்னால் இவ்வளவு மாதிரி விலையில கேட்டு சொல்லி போட்டு லொக்கேஷன் அதில் போட்டுட்டு உங்களுக்கு கடைசியில் இந்த இப்போ இருக்கிற ரிவ்யூக்களையும் ஆட் பண்ணி விடுறேன். அதோட இதுக்குள்ள ஒரு வீடு இருக்குது வாடகைக்கு, இந்த வந்து தங்கிட்டு போகிறோம் ஹோம் ஸ்டே மாதிரி. ஆனால் அதுண்ட ஃபோன் நம்பர் மட்டும் மொழியில் இருக்கா, அது ஒருக்கா கதைச்சி போட்டு நான் உங்களோட அந்த நம்பரையும் உங்களுக்கு போட்டுவிட்றேன். அந்த வீடு காட்டலாம்னா தான் நல்லா இருக்கும், இல்லைன்னு சொன்னால் பிரயோசனம் இல்லை. நான் உங்களுக்கு முதல்ல இதை காட்டி போட்டு வரேன். இப்போ இதில் இந்த ரயில்வே ட்ராக் இருக்குது தானே, இது கடந்த உடனே இந்த இடம் வருது ஹோட்டல் ப்ளூ வேல். அதோட ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. நாங்கள் உள்ள போய் ஓகே. இப்போ நான் போய் விலைகள் கேட்டுட்டு வந்துட்டேன். என்னென்னு சொன்னால் சிங்கிள் ரூம் இருக்குது 4000 ரூபா. அதுக்குள்ளே எப்படி இருக்கும், ஏசியோட சேர்த்து 4000 ரூபா, ஏசி இல்லைன்னா 3500 ரூபா. அதுக்குள்ளே இப்போ ஒன்றில் ஒரு டபுள் பெட் இருக்கும், இல்லைன்னு சொன்னால் 2 சிங்கிள் பெட் இருக்கும். அப்போ நீங்கள் 2 பேர் போகிறீங்கன்னா இல்லாட்டி ஒரு ஆள் போனாலும் அது உங்களுக்கு ஓகேயாக இருக்கும். மற்றது ட்ரிபிள் ரூம் ஒன்று இருக்குது, அது 6000 ரூபா ஏசி மட்டும்தான். ஃபேமிலி ரூம் இருக்குது 5 பேர் தங்கக்கூடியது 8000 ரூபா ஏசியோட. ஏசி இல்லைண்டா 7000 ரூபா. என்னென்னா இங்கேயும் ஆக்கள் இல்லைன்றபடியால் ரூமுகள் காட்டலை. இப்போ எப்படியோ அவன் பஸ்ஸுட்டையோ இல்லாட்டி மேனேஜர்கிட்டே அப்ரூவல் எடுத்தால் தான் நாங்கள் ரூமுகள் காட்டலாம். அப்படியா இருந்து நாங்கள் போகிற இடத்துல நின்றால் தான் எங்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் ஒன் சீசன் ஆஃப் சீசன், அதாவது நல்ல திருவிழாவோ இல்லையோ எப்போயுமே ஒரே ரேட் தானே. இப்போ நாங்கள் அடுத்த இடத்துக்கு போவோம். இப்போ நான் அடுத்து வந்திருக்கிறது அதே சோமசுந்தரம் அவென்யூவில். அங்கே அந்த ப்ளூ வேல் ஹோட்டலை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தோம்னு சொன்னால் கேட் ட்ரீஸ் ரெசார்ட்னு சொல்லி வந்துருக்கு. அப்போ இங்கேயும் போய் நாங்கள் ரூமுகளை விசாரித்து பார்ப்போம். நான் இடத்த காட்டுறது பெர்மிஷன் வாங்கிட்டேன். உங்களுக்கு ரூமுகள் இருந்தால் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த வெளியால் இடத்த காட்டிட்டு உங்களுக்கு உள்ளே போய் ப்ரைஸ் அதில் எல்லாம் கேட்டு சொல்கிறேன். கொஞ்சம் அமைதியான ஒரு இடமா தான் இருக்குது பார்க்க. விலை அதிலையும் கேட்டுட்டு சுற்றி எங்களுக்கு காட்டுறேன். இங்கெல்லாம் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கு. அப்போ அதே ஒருக்கா போய் பார்த்துட்டு வருவோம். ரெஸ்டாரண்டையும் பார்த்துட்டு ரூம் ஒன்று அவைலபிளாக இருக்கான் போய் பார்ப்போம். பார்த்துட்டு விலைகளையும் விசாரிப்போம். இது டபுள் ரூம் அண்ணா இல்லாட்டி சூட்டா? இது டபுள் ரூம் இருந்தால் இப்போ 2 பேர் இருக்காங்க. இப்போ இதுக்கு நார்மலாக எவ்வளவு ரூமுக்கு? 15,000 ரூபாயிலேருந்து 20,000 ரூபாய்க்குள்ள. இப்போ வேறு என்னென்ன ரூம் இருக்குண்ணா இங்கே? வேறு இங்கே டபுள் 2 பெட் போட்டால் தான் நல்லா இருக்குது. இப்போ இதே மாதிரி வேறு ரூமுகள் இருக்குது. ட்ரிபிள் ரூம் இருக்கா? ஓகே. இப்போ நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு ஒரு ரூமை கொண்டு காட்டிங்கன்னா சுற்றி காட்டுறேன் கொஞ்சம். நல்லா க்ளீனாக தான் இருக்குது ரூம்களும். இப்படித்தான் ரூம்கள் இருக்குது. அந்த கீழே ஒரு ரூம் மேலே ஒரு ரூம் அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. இப்போ நாங்கள் அபிவில்லா பார்க்கல, அது ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்குது தானே, கீழே ஒரு அப்பார்ட்மெண்ட் மேலே ஒரு அப்பார்ட்மெண்ட், அதே மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இப்போ நாங்கள் போயிட்டு உங்களுக்கு நான் ஒருக்கா போயிட்டு அதில்
ரூம் வாடகை என்ன மாதிரின்றதை உங்களுக்கு நான் கேட்டு சொல்கிறேன். ரூமும் க்ளீனாக தான் இருக்குது. அதோட ரெஸ்டாரண்ட்டும் இருக்கிறதால ஓகே பரவாயில்ல, சாப்பாடுகளும் இங்கே எடுத்துக்கொள்ளலாம். அதோட நீங்கள் பின்னேரங்களில் சும்மா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதா இதுக்குள்ளே வந்துருக்கலாம். இல்லாட்டி வெளியிலையும் இப்படி இருக்கலாம். அங்கே ரெஸ்டாரண்ட் அதில் ஸ்பேஸ் இருக்குது. அதில் பூல் விளையாடுறதுக்கான போட் இருக்குது. என்ன இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பால்கனி பாருங்க, வேப்ப மரத்தோடு இருக்குது. அதோட ஒரு ஊஞ்சல் இருக்குது. அந்த பழைய நாச்சார வீடுகளுக்குள்ள ஒரு ஊஞ்சல் இருக்குது. பழைய வீடுகளில் நிறைய இடங்களில் இருக்கும். இந்த பழைய ஊஞ்சல் ஒன்று இருக்குது. நாங்கள் நீர் கொழும்பு மற்றது கொழும்பு பக்கத்தில் கொழும்பு போய்க்குள்ள இல்லாமல் அந்த இடையக்குள்ளே நிறைய ரெசார்ட்டுகள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. நான் ட்ரிப் போன இடம் ஒன்றுன்னு இப்படி தான் அந்த அமைதியான ஒரு சூழலாக இருக்கும். அதே மாதிரியே இருக்குது. இந்த பனைமரம் ஒன்று இருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் ரூமும் ஸ்வீட் ரூம்னு சொல்லியிருக்கேன். ஸ்வீட் ரூமில் 2 டபுள் பெட் இருக்கும். மற்றது நான் இப்போ கொண்டே காட்டினமாக இருக்கும். இது 15லேருந்து 20 சீசனுக்கு ஏற்ற ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு மாதிரி விலை மாறிக்கொண்டிருக்க மாட்டேன். இப்போ சரியாக இதுதான் ரேட்டுண்டு எங்களால் நல்லூர் சீசனை தவிர்த்து மற்ற நேரத்துக்குன்னு சொல்லலாது. ஏனெண்டா மற்ற நேரத்துலேயும் வேறு வேறு சீசன் மாதிரி ஒரு கூடி குறைஞ்சி கொண்டு இருக்கும். அந்த 15லேருந்து 20 அந்த ரூமுக்கு சொன்னேன். மற்ற அந்த ஸ்வீட் ரூமுக்கு வந்து கூட முடிய மாட்டேன். ஆனால் அந்த ரேட் வந்து ஃபிக்ஸ்டாக சொல்லலை. அப்போ அதால் அது சொல்லலை. இப்போ நாங்கள் அடுத்த இடத்துக்கு போவோம். இதுக்கான புக்கிங் டீட்டெயில்ஸை நான் கீழே போடுறேன். ரிவ்யூவும் மலமாய் போட்டு வைப்பேன்.